என்ன மன்னிச்சிரு மகா, நாம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போல. சார் சார் சொல்றது கேளுங்க சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துறேன் சார். இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நேத்து உன்னால பணம் கொடுக்க முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல லாயரே வந்துருவாரு. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். போ அந்த பக்கம். என்னடா லுக்கு, போடா. டைம் வேணுமால, டைம். என்னங்க விநாயகம் சார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒரு காரணமா தான். ஓ, இப்பவே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அப்படிதானே? ஆமா. இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? என்ன? செல்வம் சார், அடடடடடா, நம்ம பேங்க் ஆபீசரு. வாங்க 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 வாங்க. என்ன தேடி வருவீங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஒருவேளை தங்கச்சிமாக்கு தெரிஞ்சிருச்சோ? என் ஹஸ்பண்ட் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவா தங்கச்சிமா, உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே செல்வ சார எனக்கு பழக்கம். ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி எங்க பந்தத்துக்கு நடுவுல நீயும் வந்து சேர்ந்துட்ட. நீ செல்வ சாரோட ஒய்ஃப்னு முந்தானத்தமா எனக்கு தெரியும். நேத்து பணம் வாங்க வரும்போது மாப்பிள்ளையோட வருவேன்னு ரொம்ப ஆவலா இருந்தேன். ஆனா நீ வரல. தங்கச்சிமா மூலியமா பணம் வீட்டுக்கு போகும், செல்வம் சார் பாப்பாரு, என்ன தேடி வருவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரமா, அதுவும் தங்கச்சிமா கூடவே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா, எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க ஐயா. எங்க உசுறு பணைய வச்சு அதை எப்படியாவது கொடுத்துடுறோம். நான் சொன்ன வாக்க காப்பாத்திருக்கேன், நீங்க காப்பாத்தினீங்களா? ஆளை பார்த்த உடனே குரலை ஒஸ்தறீங்க. லாயர் வர்ற வரைக்கும் மூச்சு விடாம இருக்கணும். தங்கச்சிமா, வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு வட்டியும் தரல, அசலும் தரல, என்னையே ஏமாத்த பாக்குறாங்க. இதோ இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை எல்லாம் இந்த மாதிரி தான் நடத்துவேன். இதெல்லாம் பார்த்து நீ ஒன்னும் பயந்துராத. செல்வம் சார், இதுக்கு முன்ன நீங்க யாரோ நான் யாரோ, நமக்குள்ள பகை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லையே, நாம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டுமே. நான் சொல்றது சரிதானே? ஏங்க, இவருக்கு உங்களுக்கும் அப்படி என்ன பகை? இவர் பேங்க்ல கோடி கணக்குல லோன் வாங்குவாரு. அதுக்கு கொலாட்ரலா போலி டாக்குமெண்ட் கொடுத்து உனக்கு இத்தனை பர்சன்டேஜ் பணம் தரேன்னு பேங்க்ல இருக்கிறவங்களுக்கே ஆசை வார்த்தை காட்டுவாரு. அந்த பணத்தை வெளியில அநியாய வட்டிக்கும் தண்டலுக்கும் கொடுத்து இன்னும் கோடி கணக்குல பணம் சம்பாதிப்பாரு. ஆனா போலி டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு பணம் தர முடியாதுன்னு சொன்னா அந்த சீட்ல இருக்கிறவங்கள மிரட்டுவாரு. இவர் மிரட்டலுக்கு நானும் பயப்படல, இவருக்கு லோனும் சாங்ஷன் பண்ணல. அன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிறப்ப ஒரு கால் வந்துச்சு, நீ கூட கேட்டியே. அந்த பெரிய மனுஷன் இவர்தான். இவர் முழு பேரு மாணிக்க விநாயகம். நீ இவரை விநாயகம் சார்னு சொல்லிட்டு இருந்த, நான் மாணிக்கம்னு சொல்லிட்டு இருந்தேன். இவரு அநியாயமாவும் அடாவடியாவும் சம்பாரிச்ச பணத்துல இருந்துதான் உனக்கு தாராளமா 50 லட்சத்தை அள்ளி கொடுத்திருக்காரு. வார்த்தைக்கு வார்த்தை தங்கச்சிமா தங்கச்சிமான்னு சொல்றாரே, அதெல்லாம் சும்மா. வட்டியே வேண்டான்னு இவ்ளோ பெரிய தொகையை கொடுத்திருக்காருன்னா இதுக்கு பின்னாடி பெரிய கலெக்ஷனே இருக்கு.
இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல தங்கச்சிமா. தங்கச்சிமாவுக்கு நான் செய்ய வேண்டிய நன்றி கடன் இருக்கு. 50 லட்சத்தை கொடுத்து சின்னதா ஒரு வட்டி பணத்தை கொடுமான்னு சொல்லலான்னு இருந்தேன். ஆனா தங்கச்சிமா செல்வ சாரோட மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வட்டியை கூட வாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? பணத்துக்காக அல்லாற தான் பொண்டாட்டிக்கு இந்த மாணிக்க விநாயகம் வட்டி இல்லாம பணம் கொடுத்துருக்கானே, அதுக்கு நன்றி கடனா நாம ஏதாவது செய்யணும்னு செல்வ சாருக்கு தோணும் தானே. இவர் வேலை பார்க்குற பேங்க்ல நான் லோன் கேட்டிருந்தேன். 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். சாரால தான் 6 மாசமா கிடப்புல கிடக்குது. இனி அப்படி போட்டு வைக்க மாட்டாரு இல்ல, தானாவே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாருல்ல. இல்லன்னா தான் ஒய்ஃபுக்கு உதவுன மனுஷனுக்கு நம்மளால உதவ முடியலையேன்னு மனசு உறுத்தும்ல. பணம் கொடுத்தது என்னமோ தங்கச்சிமாவுக்காகத்தான், ஆனா வட்டி இல்லாம கொடுத்தது செல்வம் சார லாக் பண்றதுக்காகத்தான். மொத்தமும் பிசினஸ் தான். இது ஒண்ணும் தப்பில்லையே தங்கச்சிமா. அவ்வளவுதான் மகா. இவர் உனக்கு கொடுத்த பணம் நியாயமான வழியில வந்த பணம் கிடையாது. அதோட உனக்கு உதவுனது மூலமா என்கிட்ட இவரோட எதிர்பார்ப்பு என்னங்கிறதையும் சொல்லிட்டாரு. நீ ஓனர் கிட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியணும் தான் இங்க கூட்டிட்டு வந்த. நீ இந்த பணத்தை ஓனர் கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கே கம்பெனி ஆரம்பிச்சிருவ. உடனே இவர் என்ன தேடி வந்து போலி டாக்குமெண்ட் கொடுத்து கையெழுத்து போட சொல்லி கேட்பாரு. கையெழுத்து போட்டுதானே ஆகணும். உனக்காக எதையும் செய்யறவன் இதை செய்ய மாட்டேன்னா என்ன? சரி, டைம் ஆச்சு, வா போலாம். ஏங்க ஒரு நிமிஷம். என்ன போலாங்கிறீங்க? கட்டின பொண்டாட்டியவே ஆழம் பாக்குறீங்களா? அநியாயமான வழியில தான் இந்த பணம் வந்திருக்குன்னு தெரிஞ்சா இந்த பணத்தை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். எனக்கு பணம் கொடுத்ததுக்காக என் புருஷனை தப்பான வழிக்கு நீங்க கூப்பிட்டுருவீங்களா? இவர் தப்பான வழிக்கு என்னைக்குமே துணை போக மாட்டாரு. என்ன காரணம் காட்டி என் புருஷன் கையெழுத்து போடட்டும்னு எங்கிட்டயே சொல்றீங்களா? பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க 2 பேரும் நேர்மையா வாழறத கொள்கையா வச்சுக்கல, அதை உயிரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பணமும் அது மூலமா கிடைக்கிற வாழ்க்கையும் யாருக்குங்க வேணும்? அப்படிதான் வாழணுங்கிற ஒரு நிலைமை வந்தா அப்படி ஒரு வாழ்க்கையே வேணான்னு அதை தூக்கி எறிய கூட நாங்க தயங்க மாட்டோம். தங்கச்சிமான்னு அன்பால உருகுனப்போ இந்த காலத்துல கூட இப்படி ஒரு வெள்ளந்தியான மனுஷன் இருக்காருன்னு நினைச்சு அது உண்மைன்னு நான் நம்பிட்டேன்.